योगी राम सूरत कुमार जय गुरुराय। ओम अण्णामलै वासाय विद्महे वैकुंठ रूपाय धीमहि तन्नो योगी राम सूरत कुमार प्रचोदयात्। எல்லாமல்ல எம்பெருமான் கலியுகத்திலே கண்கண்ட தெய்வம் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகர் பகவான் யோகி ராம் சூரத் குமாருடைய பரம கருணையிலே நிறைந்திருக்கக்கூடிய எமது அன்பான பக்த பெருமக்களே, நாம எந்த அளவுக்கு நாம ஜபத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ அதே அளவுக்கு பகவானை பற்றிய கருத்துக்களை பகிர்வதற்கு சத்சங்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம். ஏன்னா பேச பேசதான் உங்களுக்கு புரியும், இல்லைன்னா ஒன்றும் புரியாது. ஏதோ போனா ஏதோ சொல்லிட்டு இருப்பாங்க, நாங்களும் சொல்லுவோம், அப்புறம் கஞ்சி ஊற்றுவாங்க, குடிச்சு நாங்கள் பாட்டு வந்துடுவோம் அப்படிங்கிற ஒரு புரிதலுக்கு நீங்கள் போயிடுவீங்க. இதை பற்றி அதிகமாக பேசணும், பேச பேசதான் உங்களுக்கு புரியும். வாத்தியார் ஸ்கூலில் பாடம் எடுக்கிற மாதிரி உங்களுக்கு பாடம் எடுத்துக்கிட்டே இருக்கணும். அது எல்கேஜி யூகேஜி 1ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ்னு போய் அப்புறம் 10 12 அப்புறம் யூஜி பிஜி மாதிரி உங்களுக்கு அந்த லெவலுக்கு பாடம் எடுத்துகிட்டே இருந்தால் தான் உங்களுக்கு புரியும். அப்படி பாடம் எடுத்து தான் 2 ஆண்டுகள் தாண்டி இன்னைக்கு இவ்வளவு ஜனங்கள் உட்கார்ந்துருக்கீங்க. அப்போ இந்த நாம ஜபத்தின் முக்கியத்துவத்தை, இந்த கலியுகத்திலே இறை வழிபாட்டின் அவசியத்தை, அதை பற்றிய புரிதலை உங்களுக்கு கடத்துவது ஒரு குருவாக அடியேனுக்கு கடமை நாம் கருதுகிறோம். இன்னைக்கு ஒரு பக்தை எனக்கு போன் பண்ணாங்க. அப்போ முதல்ல நான் கவனிக்கல அந்த போன் கால. 2வது நானே அந்த நம்பர்ல கூப்பிட்டப்போ ஒரு 70 வயதை தாண்டிய ஒரு அம்மா. இந்த அம்மா என்கிட்ட, சாமி என்ன உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னாங்க. இல்லையம்மா அப்படின்னு. என் வீட்டுக்காரர் செத்து போயிட்டார் சாமி அப்படின்னாங்க. ஐயோ என்னமாச்சு திடீர்னா அப்படின்னு. இல்ல சாமி அது 2 வருஷம் ஆச்சு அப்படின்னாங்க. 2 வருஷம் ஆச்சா, நானும் பயந்துட்டேன் அப்படின்னு. என் வீட்டுக்காரர் விட்டுட்டு போயிட்டாரு சாமி. என் செயினை ஒருத்தன் அறுத்துட்டு போயிட்டான் சாமி. 11 பவுன் செயினை ஒருத்தன் எடுத்துட்டு போயிட்டான். ஏமா இது எப்போ அப்படின்னு. ஏன் சாமி உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொன்னனே, என் செயினை ஒருத்தன் எடுத்துட்டு போயிட்டான்னு சொன்னனே, உங்களுக்கு ஞாபகம் இல்லையா அப்படின்னா. எனக்கு ஞாபகம் இல்லைம்மா அப்படின்னு. உங்க ஃபேஸ்புக் பதிவுகள் எல்லாம் பார்த்து இப்படி ஏதோ யோகி ராம் சூரத் குமார் அப்படின்னு ஒரு சாமி இருக்கிறத நான் பார்த்து உங்க நம்பரை எடுத்து நான் உங்களுக்கு அன்னைக்கு ஃபோன் பண்ணனே, நீங்களும் உடனே என்கிட்ட 2 வருஷத்துக்கு முன்னாடி யோகி ராம் சூரத் குமார் நாமத்தை சொல்லுமா, ஸ்ரீராமான்னு ராமநாமத்தை சொல்லுமா, உனக்கு எல்லாமே கிடைக்கும், உனக்கு தேவையானதெல்லாம் கிடைக்கும்னு சொன்னீங்களே சாமி. நான் 2 வருஷமா அந்த நாமத்தை சொல்லிட்டு இருக்கிறேன். எனக்கு அத்துட்டு போன செயினும் கிடைக்கல, எனக்கு என் போன மாப்பிள்ளையும் கிடைக்கலையே சாமி. நீங்க என்ன சாமி சொன்னீங்க? உங்க உபதேசம் எனக்கு சரியா வேலை செய்யலையே சாமின்னு அந்த அம்மா என்கிட்ட வருத்தப்படுறாங்க. இப்ப நான் சொன்னேன், அம்மா இப்போ உங்களுக்கு திருட்டு போன நகை கிடைக்கலன்னு இவ்வளவு வருத்தப்படுறீங்களா அப்படின்னு. ஆமா, நான் போலீஸ்ல எல்லாம் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன், போலீஸ்காரங்களும் கண்டுபிடிச்சு தர மாட்டேங்கிறாங்க. உங்க நாம ஜபமும் எனக்கு வேலை செய்யல, இதுக்கு மேல நான் என்ன சாமி செய்யட்டும்? நீங்க 2 வருஷமா இந்த நாமத்தை சொல்ல சொன்னீங்க, நான் சொல்லிட்டே இருக்கிறேன், எனக்கு அந்த செய்தி இன்னும் கிடைக்கவே இல்லையே அப்படின்னு அந்த அம்மா ரொம்ப கம்ப்ளைண்ட் பண்ணி வருத்தப்பட்டுக்கிட்டே இருந்தாங்க. ரொம்ப நேரம் அந்த அம்மாவுக்கு பதில் சொல்லி பார்த்தேன். அந்த அம்மா கேட்குற மாதிரியே தெரியல. எனக்கு செயின் வேணும் சாமி, எனக்கு அத்துட்டு போன 11 பவுன் செயின் வேணும், இன்னைக்கு என்ன விலை, தங்கத்துக்கு விலை, அந்த செயின் எனக்கு ஏன் கிடைக்க மாட்டேங்குது, அவன் நல்லா இருப்பானா அப்படிலாம் சொல்லி அந்த அம்மா ஓன்னு ஒப்பாரி விற்குது. அப்ப நான் சொன்னேன், பாருங்கம்மா, பகவான் யோகி ராம் சூரத் குமார் இந்த கலியுகத்திலே அவதாரமாக வந்து திருவண்ணாமலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற காலத்திலே, அவருடைய அவதார நோக்கத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கிற காலத்திலே, உங்களையே போல ஒரு அம்மா, ஒரு தங்க சங்கிலியை பறிகொடுத்த ஒரு அம்மா பகவான் யோகி ராம் சூரத் குமார் இடத்திலே வந்து முறையிட்டார்கள். பகவானே, என் செயின் பறி போயிடுச்சு, என் தங்க சங்கிலி பறி போயிடுச்சு, எப்படியாவது எனக்கு அதை மீட்டு கொடுங்க சாமி என்று பகவான் யோகி ராம் சூரத் குமார் இடத்திலே வந்து முறையிட்டார்கள். பகவான் சொன்னார், மிகவும் வருத்தத்துக்குரிய செய்தி அம்மா, உங்களுடைய தங்க சங்கிலி பறி போனது அடியேனுக்கு மிகவும் வருத்தமாக உள்ளது. ஆனாலும் அதை பற்றி கவலைப்படாதீர்கள், இதையெல்லாம் விட மிகப்பெரிய ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு அருளுகிறேன். நீங்கள் அதை பிடித்துக் கொண்டீர்களானால் இந்த உலகத்தில் உங்களுக்கு துன்பம் இருக்காது, துயரம் இருக்காது என்று சொல்லி ராம நாமத்தை, பகவானுடைய யோகி ராம் சூரத் குமார் நாமத்தை அந்த பெண்மணிக்கு அருளினார்கள். ஆனபோதும் அந்த பெண் விடாமல் பகவானிடத்திலே
இல்ல சாமி, இதெல்லாம் எனக்கு ஒண்ணு வேண்டாம் சாமி, எனக்கு இந்த நகை தான் கிடைக்கணும். நீங்க ஏதோ எல்லாத்தையும் மீட்டு கொடுக்குறீங்களாம, எனக்கும் இந்த நகையை மீட்டு கொடுங்க சாமி. எல்லாரும் சொன்னாங்க, அதான் வந்தேன். எனக்கு வேணும் சாமி, எனக்கு இந்த நகை வேணும் சாமின்னு பகவானிடத்திலே மிகுந்த அடம் பிடித்தார்கள். எல்லா பக்தர்களும் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. சாமி சொல்லி சொல்லி பார்த்துட்டு கடைசியாக ஒரு ஆப்பிள் பழத்தை கொடுத்து, அப்பா உங்களை ஆசீர்வதிப்பாரம்மா, நாம போகலாம் அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்டார்கள். அனுப்பிய பிறகு அங்க இருந்த பக்தர்களிடத்திலே சுவாமி உரையாடினார்கள். பார்த்தீர்களா, இந்த பெண்மணியை கேவலம் ஒரு தங்கச் சங்கிலி பறி போய்விட்டது. நான் அதை விட மிகப்பெரிய ஒரு பொக்கிஷத்தை அவர்களுக்கு அருளுகிறேன். ஆனால் அந்த அம்மாவுக்கு அது காதிலேயோ கண்ணிலே எடுபட மாட்டேங்கிறது. எனக்கே தங்கச்சங்கிலி வேணும் என்று துடித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதுதான் மாயை, இதுதான் கலியின் வேலை, இதை நான் என்ன செய்வது என்று சுவாமி வருத்தப்பட்டார்கள். அம்மா, அதே போலதான் நான் உங்களுக்கும் சொல்கிறேன். கேவலம் 11 பவுன் நகை, அது இன்னைக்கு உங்ககிட்ட இருக்கும். இப்போ ஒரு திருடன் கையில போயிடுச்சு, திருடன்கிட்ட மீட்டு தந்தாலும் அதை நீங்க என்ன பண்ணுவீங்க வச்சு? நாளைக்கு இன்னொரு கையில வச்சிருப்பான், உங்க பையன் வச்சிருப்பா, உங்க மருமக வச்சிருப்பா. அப்போ ஒரு தங்க நகை என்பது நிரந்தரம் இல்லாததம்மா. உங்கள் கணவன் யமனிடத்தில் போய்விட்டார், உங்கள் கணவன் போய்விட்டாரே, அவர் கிடைக்கலையே வருந்துறீங்களே, அழுறீங்களே. ஒரு கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம் ஆச்சு? 45 வருஷம் ஆச்சு சாமி. 45 வருஷத்துக்கு முன்னுக்கு அந்த கணேசன் உங்களுக்கு யாருன்னு தெரியுமா? தெரியாது சாமி. இல்லை, இனி நீங்க அவரை பார்க்க போறீங்களா? என்னைக்காவது வாழ்க்கையில பார்க்க போறதில்லை. அப்ப ஏன் அவருக்காக வருத்தப்படுறீங்க? ஒரு 45 வருஷத்துக்கு அவர் யாருன்னு உங்களுக்கு தெரியாது. இனி நீங்க அவர் வாழ்க்கையில பார்க்க போறதும் கிடையாது. கேவலம் ஒரு 45 வருஷம் உங்க வாழ்க்கையில உங்க கூட இருந்த ஒரு ஆளுக்காக ஐயோ ஐயோ ஐயோன்னு அலட்டிக்கிறீங்களே, இதுல என்னமா நியாயம் இருக்கு? ஆனா உங்க தங்கச்சங்கிலிய திருடன் கொண்டு போயிட்டான், உங்க கணவரை யமன் கொண்டு போயிட்டான். ஆனால் நீங்க உயிரோட இருக்கிறீங்க. உங்களுக்கு ஒரு நாமத்தை அருளி இருக்கிறோம். நாம் யோகி ராம் சுரத்குமார் என்கிற தங்கத்தை விட, கணவரை விட, பிள்ளை குட்டிகளை விட, இந்த உலகத்தை விட, இந்த பிரபஞ்சத்தை விட ஒரு பெரிய பொக்கிஷத்தை உங்களுக்கு நாம் அருளி இருக்கிறோம். இந்த நாம ஜபத்தை நீங்கள் விடாமல் ஜெபிப்பீர்களானால் நீங்கள் தங்கச்சங்கிலி திருடனிடத்திலே போனது போல, உங்கள் கணவன் யமனிடத்தில் போனது போல போக மாட்டீர்கள். நீங்கள் இறைவனிடத்திலே சென்றடைவீர்கள். நீங்கள் இறைவனிடத்திலே சென்றடைய வேண்டுமா, இல்லை திருடனிடத்திலே போக வேண்டுமா, யமனிடத்திலே போக வேண்டுமா என்று நீங்கள் தான் முடிவு செய்ய வேண்டுமம்மா. இந்த உலகத்திலே தங்கமும் நிரந்தரமில்லை, நீங்கள் தங்கி இருக்கும் உங்கள் வீடும் நிரந்தரமில்லை. உங்கள் கணவனோ, உங்கள் குழந்தைகளோ, உங்கள் மருமகனோ, உங்கள் மருமகளோ, உங்கள் பேரப்பிள்ளைகளோ எதுவுமே இங்கே நிரந்தரம் இல்லை. எல்லாம் ஒரு நாள் உங்களை விட்டு போக போகிறது. நீங்களும் இவை எல்லாவற்றையும் விட்டு போக போகிறீர்கள். ஆனால் நாம் அருள் இருக்கிறோமே ஒரு நாமம், இந்த நாமம் உங்களை தொடர்ந்து ஒவ்வொரு ஜென்மமும் வரும். இந்த நாமம் உங்களை யமனிடத்திலோ யமலோகத்திற்கோ கொண்டு செல்லாது, நேராக வைகுண்ட லோகத்திற்கு உங்களை கொண்டு செல்லும். அம்மா, இப்போது நீங்கள் வாழ்கின்ற இந்த 70 ஆண்டுகள் வாழ்க்கைக்கு முன்பும் உங்களுக்கு தெரியாது, பின்பும் உங்களுக்கு தெரியாது. அதற்கு நாங்கள் வழிகாட்டுகிறோம். அம்மா, இனியும் நீங்கள் அந்த தங்க நகையை எண்ணியே வருந்துவீர்களானால், நீங்கள் சென்றுவிட்ட கணவனை எண்ணியே அழுவீர்களானால் உங்களை கடவுளால் கூட காப்பாற்ற முடியாதம்மா என்று சொல்றோம். அந்த அம்மாவிடமிருந்து சில நொடிகள் சத்தமே. அப்புறம் சொன்னோம், நிச்சயமாக எனது வாக்கு பொய்க்காது. நீங்கள் யோகி ராம் சுரத்குமார் நாமத்தையும் ஸ்ரீ ராமபிரானுடைய நாமத்தையும் சொல்லிக் கொண்டிருப்பீர்களானால் அது ஒரு நாள் உங்களுக்கு தேவையானவற்றை தராமல் இருக்காது. ஆனா உங்களுக்கு ஏன் கிடைக்கல தெரியுமா? நீங்க ராம நாமத்தை நினைத்ததை விட, யோகி ராம் சுரத்குமார் நாமத்தை நினைத்ததை விட, என் செயினு, என் செயினு, என் செயினு, என் தங்கச்சங்கிலி, என் தங்கச்சங்கிலி, யோகி ராம் சுரத்குமார் என் தங்கச்சங்கிலி, ஸ்ரீராமா என் தங்கச்சங்கிலி, இந்த நினைப்பு தான் உங்களை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறதம்மா. அது கிடைக்காதம்மா. இப்படி இருந்தால் கிடைக்காது. எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் நீங்கள் பகவானுடைய நாமத்தை ஜெபித்திருப்பீர்களானால் இந்நேரம் நிச்சயமாக அந்த திருடன் போலீஸ் இடத்துல எப்படிப்பட்டிருப்பான், அல்லது போலீஸுக்கு இவன் தான் தூக்கிட்டு போறான்னு தெரிஞ்சு அவனை தூக்கிட்டு வந்திருப்பான். ஆனா உங்களுடைய நாம ஜபத்திலே முழுக்க எப்படி சித்த வைத்தியர் இந்த மருந்த சாப்பிடத்துல குரங்கு நினைக்காதீங்கன்னு சொல்லிவிட்டா, நீங்க சாப்பிடுறப்பெல்லாம் குரங்குக்கு ஞாபகம் தான் வருமோ, அதே போல நீங்க
இந்த அவரு நாகர்கோயில் சரக்கருளையில இருந்து சிவகுமார் சாமி வந்து யோகிராம் சரத்குமார் நாமத்தை சொன்னா செயின் கிடைக்கும்னு சொன்னாரு. யோகிராம் சரத்குமார் செயின் கிடைக்கணும், யோகிராம் சரத்குமார் என் செயின் கிடைக்கணும், யோகிராம் சரத்குமார் என் 11 பவுன் செயின் கிடைக்கணும் நீங்க நினைச்சீங்கன்னா இது குரங்க நினைச்சிட்டு மருந்து குடிச்ச கதை தான்மா. இன்னைக்கு இல்ல, எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் அந்த செயின் கிடைக்காதம்மா என்ன சொன்னேன். உடனடியாக அந்த அம்மா அழுது கொண்டேன், சாமி என்னை மன்னித்து விடுங்க. உண்மைதான், நீங்கள் பேசுவது அப்படியே யோகி ராம் சுரத்குமார் சுவாமிகளை நான் சந்தித்திருந்தால் பேசுவது போலவே இருக்கிறது சுவாமி. இனிமேல் நான் இந்த செயின் மீது ஆசைப்பட மாட்டேன், போலவே போகட்டும். என் கணவனை நினைத்து நான் வருந்த மாட்டேன். இனிமேல் நீங்கள் சொன்னது போல நான் பகவானுடைய நாமத்தை விடாமல் ஜெபிக்கிறேன் சுவாமி. இனிமேல் நான் விடாமல் ராம நாமத்தை ஜெபிக்கிறேன் சுவாமி, என்னை மன்னித்து விடுங்கள். நான் தவறுதான். 2 ஆண்டுகளாக என்னுடைய காலத்தை நான் வீணடித்து விட்டேன், என்னுடைய வயதை நான் வீணடித்து விட்டேன் சுவாமி. இந்த கணம் நீங்கள் என்னை செருப்பால் அடித்தால் கூட நான் தாங்கிக் கொள்வேன் சுவாமி, என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று அந்த அம்மா கதறி அழுதார்கள். அன்பானவர்களே, உங்களுக்கும் நாம் சொல்லுவதல்ல, இங்கே நடந்து கொண்டிருப்பவை எல்லாம் உங்களுடைய முன்ஜென்ம வினைகளை பொறுத்தது. இது ஏதோ கடவுள் உங்களை சதிச்சிட்டாரு நீங்க நினைக்கிறீங்க. கடவுள் என்ன சதிச்சிட்டானே, கடவுள் என்ன ஏமாத்திட்டானே? இல்லை, நீங்கள் கடவுளை ஏமாத்தியதை இன்று அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். இங்கே எந்த இழப்புக்காகவும் வருந்தாதீர்கள், எந்த தோல்விக்காகவும் அழாதீர்கள், எந்த பேரிடருக்காகவும் நீங்கள் துன்பப்படாதீர்கள். இது எல்லாம் காரணம் நம்முடைய கர்ம வினை. நாம் செய்த வினையின் பலனை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அது ஒரு பக்கம் நடக்கட்டும், எனக்கு இன்னொரு வாய்ப்பு என் முன்பாக பிரகாசமாக இருக்கிறது. அது இந்த குருஜி சொன்னது போல நான் பகவானுடைய நாமத்தை ஜெபிக்க ஜெபிக்க வித்தவுட் எக்ஸ்பெக்டேஷன், எதிர்பார்ப்பே இல்லாமல் நான் ஜெபிக்க ஜெபிக்க என்னுடைய முன்ஜென்ம வினைகளும் கர்ம வினைகளும் நான் செய்த பாவங்களும் எங்களை விட்டு அகன்று என்னுடைய வாரிசுகளும் என்னுடைய வம்சங்களும் என்னுடைய குழந்தைகளும் பேர குழந்தைகளும் வாழ்வாங்கு வாழும். நானும் வைகுண்ட லோகம் சென்று மீண்டும் பிறப்பற்ற பெருநிலை அடைவேன். மீண்டும் பிறந்தாலும் புண்ணியவதியாக நான் பிறப்பேன் என்கிற நம்பிக்கையோடு நீங்கள் இந்த நாம ஜபத்தை தொடர்ந்து செய்து கொண்டிருப்பீர்கள். ஆனால் உங்களை வெல்ல இறைவனாலும் முடியாது என்கிறது வேதம். எப்படி உங்கள் கர்ம வினைகளுக்குள்ளே கடவுள் தலையிட மாட்டாரோ, அதே போல நீங்கள் செய்கிற இந்த நாம ஜபத்தின் புண்ணியத்துக்குள்ளும் கடவுள் தலையிடவே முடியாது. கடவுள் நினைச்சா கூட இந்த புண்ணியத்தின் பலனை மாற்ற முடியாது. அன்பானவர்களே, ஆகவே தான் நாம் மீண்டும் மீண்டும் சொல்கிறோம், நாம ஜபத்தை எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் நீங்கள் ஜெபித்து வருவீர்களானால் உங்கள் இந்த புண்ணிய காரியத்திலே கடவுள் கூட தலையிட்டு உங்கள் புண்ணியத்தை குறைக்க முடியாது. ஆகவேதான் சொல்கிறோம், எந்தவித எதிர்பார்ப்பும் இன்றி எந்தவித தோல்வி எண்ணங்களும் இல்லாமல் நாம ஜபத்தை மனதார ஒரு யாகமாக ஒரு தவமாக நீங்கள் செய்து வருவீர்களானால் இந்த உங்களுடைய மானிட பிறப்பிலே உங்களுடைய புண்ணிய காரியத்திலே கடவுள் கூட தலையிட முடியாது. கடவுளையும் நீங்கள் வெல்ல முடியும், கடவுளுடைய கர்ம வினைகளையும் நீங்கள் வெல்ல முடியும் என்பதை நினைவிலே கொள்ளுங்கள். யோகி ராம் சுரத்குமார், யோகி ராம் சுரத்குமார், யோகி ராம் சுரத்குமார். ஜெய குருராய்.